இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க, அதனால் பொறுமையாக கொஞ்சம் வேலை பார்க்கலாமே. வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு, இன்றைக்கி காலேஜு ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாங்கல்ல, அதனால் கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்க்கலாம். காக்கா கத்துது. கோலத்தை போட்டுட்டு போய் தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சிட்டு மற்ற நாளெல்லாம் லோன் விற்கணும். கத்திரிக்காய் விதைக்கி விட்ருக்கோம், 2 தான் இருக்குது, பூ பூத்துருக்கு. ஆனால் இது கீழே விழுந்துருக்கு, வீணாக விடுமா என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் தூக்கி மேலே நான் கம்பு வச்சு கட்டி விட்டு காயெல்லாம் கொஞ்சம் அறுத்துக்கிட்டு தண்ணி அரைச்சிட்டு போகலாம். இதுலையும் இந்த கத்திரியும் விதை விட்ருக்கோம் பாருங்க. இதுவுமே தரையில் இருக்குது, சூட்டுக்கு அதுக்கும் இதாகிடல. கத்திரி நிறைய பேர் இப்படி ஆஞ்சி விட சொல்கிறாங்க. கட் பண்ணி விட்டா நல்லா காய்க்குமா, அது இன்னொரு நாளைக்கு நான் கட் பண்ணி விடணும். அடுத்து இடையில கட் பண்ணி விட்டுலாம். இதாயிடுச்சு. 2 காயெல்லாம் இருக்கு, அறுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பொறுமையா பார்க்கலாம். காத்து நல்லா இருக்கு, செமையா. எல்லாம் முத்திருச்சு, அதனால மிளகாய் வச்சு கொத்தரங்க இருக்கு. நாலு நாள் 5 நாள் ஆயிட்டா காயறுத்து. இன்னைக்குதான் வந்திருக்கோம் மறுபடியும். இன்னைக்குமே அன்னைக்கு அறுத்த காய் இருக்கும். கொஞ்சம் ஆஞ்சிதான் விடணும். ஆஞ்சி விட்டா நிறைய பூ பூத்து காய்க்கும். அதே மாதிரி என்ன உரம் போடுறீங்கன்னு நினைச்சு கேட்டேன். மாட்டு சாணின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் மீன் ஒரு 1/2 கிலோ மீன் தோல் இருக்கு இல்லையா, தோல் கட் பண்ணிட்டு போடுவாங்கல்ல மீன், அதெல்லாம் அதை ஒரு 45 நாள் ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு 1/2 கிலோ சர்க்கரையும் போட்டு ஊற வச்சுருந்தோங்க. 45 நாள். அது பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி நல்லா வந்துருந்துச்சு. அதை தண்ணியில் கலந்து உரமாகவும் கொடுத்தோம். அது எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை செஞ்சு பார்த்தோம். அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அவ்வளோதான், கத்திரிக்காய் முடிஞ்சிருச்சு. தண்ணி அரைச்சிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. போய் டிஃபன் செய்யணும். ஆனால் காயில் எந்த சொத்தையுமே இல்லாமல் நல்லா இருக்கு. பப்பாளி பூ பூத்துருக்கு பூ.
மணத்தக்காளி கீரை ஒரு நாளைக்கு ஆஞ்சி கூட்டு பண்ணிட்டு அரைச்சிட வேண்டியதான். இரும காய்க்காது போல இருக்கு. பாலக்கீரை இருக்கு வேணும். சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு பாருங்க. இங்கெல்லாம் இது வந்து என்னமோ சீனிக்கிழங்கு இவங்க சொல்றாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு. கடுகு செடி ஒண்ணு இருக்கு. தண்ணி அரைச்சிட்டு போ. வெயில். சோளமும் கரும்பும் போட்டிருந்தோம் இல்லையா, சோளம் கட் பண்ணிட்டோம், கரும்பு வந்துட்டு இருக்கு. இது அடுத்த வருஷம் பொங்கல் வரைக்கும் இருக்குமாங்கிறது தெரியல. ஆனா நட்டு வச்சது வந்துருச்சு. 1 2 வந்துருக்கு. பாரியெல்லாம் சேர்த்து. இது என்னது? சோளத்தோட வேற காக்கா நம்ம பின்னாடியே நிக்குது. இது எனக்கு இன்னும் கட்டி வச்சுங்க, அப்புறம் சாஞ்சிருச்சு. கம்பு கொடுத்து கட்டி வைக்கணும். இந்த ஒரு கத்திரிக்காய் இருக்கு. நீ கட் பண்ணிடுவா. என்னென்ன தெரியாம நான் சொல்றேன். பட்டாணி செடி பாருங்க, பூ பூக்க காணும். ஆனா வேர்க்கலை மாதிரியே இருக்கு. எனக்கு தெரியல. நட்டு வச்சவங்களுக்கு தான் தெரியும் என்ன செடின்னு. நான் அப்பைக்கப்ப வந்து போறேன். நான் மட்டும்தான். கீழே புதினாலாம் அரைச்சிட்டு வேற புதினா போடணும். தண்ணி அரைச்சிட்டு போயிடும். மழை பெஞ்சுதுண்ணா. நேற்று பூ பறிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்ப கூட அதுல 2 பூ பூத்துட்டு இருக்கு பாருங்க. கீரை விட்டுருக்கோம். கீரை முளைக்கிற வெண்டைக்காய் ஆச்சரியமா இருக்கு. கட் பண்ணிவிட்டும் காய் காய்க்குது. இது என்னது? இது கத்திரி. கத்திரி முளைக்கீரை. தண்ணி நான் தினமும் ஊற்றணும்னு நினைக்காதீங்க. வீட்டுக்காரங்க தான் ஊற்றணும். நான் என்னைக்கோ ஒரு நாள் தான். கீரை இருக்கு. ஆனா தண்ணி ஊத்துறதும் ஜாலியா தான் இருக்கு. எப்படி தினமும் ஊத்துறீங்க? அன்னைக்கு நான் ஒரு 2 3 நாள் தான் ஊத்திருக்கேன் இவ்வளோ செடிக்கு. 6:45 எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. அதனால தண்ணி ஊத்துறது காலையிலே ஊத்திடுவாங்க. அதனால நான் வர்றதுக்கு டைம் இருக்காது. இது கொஞ்சம் முறுக்கிட்டு இருக்கு. அதாங்க லாஸ்டா வாழைக்கண்ணுக்கு வந்துட்டேன். தண்ணி அரைச்சிட்டு சைடில் குட்டி போட்டுக்குங்க. சிங்கக்குட்டி வாழை குட்டி போட்டுட்டு இதை தண்ணி அரைச்சி முடிச்சுட்டேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லாஸ்ட்டாக சுண்டக்கண்ணுக்கு வந்தாச்சு.